ஈரோடு நித்யா சமையலில் முருங்காய் கிரேவி பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு முருங்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அரை வேக்காடு பிடிக்கும் அப்படின்னா முருங்காய் அரை வேக்காடாக வேக வச்சுக்கோங்க. இல்லை நல்லா மைய வேகணும் அப்படின்னா எந்த பதத்துக்கு வேகணுமோ அந்த பதத்துக்கு இந்த இடத்துல வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லாவே வேக விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் பாதி வேக்காடு கூட நீங்கள் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க. பூண்டு 4 பல் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வணங்க விட்டுருங்க. புளி வந்து தனித்தனியாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வணங்கும். கோல் இல்லாமல் எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரகம், மிளகு, மல்லி, முழு மல்லி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுபடுற மாதிரி வணக்கிக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வணக்கி வச்சு ஆற வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து இதில் கொட்டிக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம முதலையே முருங்காய்க்கு சேர்த்திருக்கிறோம், பார்த்து சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது பார்த்திங்களா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம இதை தாளிப்பு தர போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் வணக்கின இதுலேயே எண்ணெயிலேயே ஊற்றுறோம். அப்படின்னா தான் அந்த ஜீரக ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் வணக்கின பாத்திரத்துலேயே வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதெல்லாம் நல்லா வணங்கினோடனே அரைச்ச விழுதை வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பதத்துக்கு வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து கிரேவியாக பண்ணுறதுனால நான் தண்ணி கம்மியாக விட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இது மாதிரி நல்லா அந்த பச்சை வாசனை எதுவுமே வராது. தேங்காய், பொட்டுக்கடலை மற்றதெல்லாம். இப்போ வேக வச்ச முருங்காயை போட்டுக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து சிம்மிலேயே வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அதனோட மசாலா வந்து அந்த முருங்காயில் ஏறிடும்.
நீங்கள் இதுலேயே முருங்கைக்காய் வேக வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாது, நல்லா வேகாது. நல்லா வெந்து தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வேக வச்சே சேர்த்திட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து ஒரு நிமிஷத்தில் நல்லா ஏறிடும். சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.